அருள் ஜோதி தனிப்பெருந்தனை எல்லாம் சிவயோக சித்தி எல்லாம் ஒளி சிறந்த திருவிழா மணிபலம் சுரக்க மன்னன் போன்முறையரசு செய்ய நான் அரையரங்கள் பொங்க நத்தவம் பேசி மல்க செல்வன் இளங்கிட உலகமெல்லாம் நமசிவாய நமசிவாய பின்னாடி வாங்க சுப்பிரமணியம் வாங்க உட்காருங்க உட்காருங்க கொஞ்சம் போதும் போதும் பின்னாடி போதும் போதும் சரிங்களா விழுப்பேஸ்வரர் கோயில் இருந்தார்.
சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகளுடைய ஜீவசமாதி சென்னை திருவள்ளூர் போலிவாக்கம் என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. சாமிகளுடைய ஜீவசமாதி தரிசனம் செய்ய போகும்போது தான் நாம் அங்கே இலுப்பேஸ்வரர்னு ஒரு திருக்கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே சித்தர் குழந்தைவேல் சாமியுடைய திருவுருவ படத்தை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைச்சிது. அதன் மூலமாக நிறைய நன்மைகளும் அமானுஷங்களும் அற்புத அனுபவங்களும் கிடைச்சிது. அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த குரு பூஜை சிறப்போடு நடைபெறுவதற்கு அந்த அனுபவங்கள் ஒரு முக்கியமான காரணம். சித்தர் குழந்தைவேல் சாமியுடைய ஜீவசமாதி குரு பூஜை ஒரு பகுதி, அப்புறம் அவர் தவம் செய்த ஈசு சச்சானந்த சாமி மடாலயம் பேரம்பாக்கம் நரசிங்கபுரத்திலே இருக்குது. அங்கு நடைபெறும் சிறப்பு குரு பூஜை காணொலி, குழந்தைவேல் சாமியுடைய சீடர் திருவேங்கட சாமியுடைய ஜீவசமாதியில் சிறப்பு வழிபாடு, இந்த மூன்றையும் தனித்தனி காணொலியாக பதிவிட்டிருக்கேன். இது பக்கத்தில் இளம்பையங்கோட்டூர்னு இருக்குது. அங்கே திருஞான சம்பந்தர் தவம் செய்த அருள் பெற்ற குரு பரிகார தலமும் பாடல் பெற்ற இடமும் இருக்குது. அங்கே இன்னொரு சச்சியானந்த சுவாமி 1897 சமாதியாக இருக்கார். அது குறித்த காணொலி தனியாக வழங்கியிருக்கேன். பக்கத்தில் இருளஞ்சேரின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே அழகிய திருச்சிற்றம்பல உடையார்னு ஒரு சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது. அது குறித்த காணொலி தனியாக வழங்கியிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றாவும் சேர்த்து ஒரு காணொலி போட்டிருக்கிறேன். மேலும் வடிவேல் ஐயா என்ற சித்தர் குழந்தைவேல் சாமிக்கு குருநாதர். அந்த வடிவேல் ஐயாவுக்கு பல குருமார்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் ராமச்சந்திர குருசாமி, மேல்மருத்துவர் அருக எலப்பாக்கன்ற கிராமத்தை சார்ந்தவர். 103 ஆண்டுகள் முன்பு அவர் ஜீவசமாதினார். அவர் சமாதி அவர் இருக்கும்போதே அவருக்கு வாழ்த்து வழங்கியவர் யாருன்னா நம்ம வடிவேல் ஐயா. அவர் எப்படின்னா சித்திரகவின்னு சொல்லுவாங்க. அது இலக்கணம், தமிழ் இலக்கணம் கடுமையானது. அது வழிமுறை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதில் லிங்க வடிவத்துக்குள்ள பாடல்களை எழுத்துக்களை எழுதி அதில் சிறப்பான கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்ச ஒரு வழிமுறை தான் அந்த லிங்கப்பதிகம்னு சித்திரக்கவிலேயே வரைஞ்சி வாழ்த்து வணங்கியவர் நம்ம வடிவேல் ஐயா. அவருடைய சீடர் தான் குழந்தைவேல் சாமி. இப்போ ஒருத்தரை தொட்டால் நிறைய அற்புதங்களும் விவரங்களும் வந்து நிற்கும். இந்த குரு பூஜையை உங்களிடம் சமர்ப்பணம் செய்கிறேன். மற்றதெல்லாம் பதிவிட்டு பார்வையாளனாக இருந்திருப்பேன். நிறைய இதில் கொஞ்சம் கூடுதலான மன ஈடுபாடு உண்டு. சித்தர் தானாக அடியனை தேர்ந்தெடுத்து அழைத்து வந்தாங்க. அந்த இடம் எங்கே இருக்குது, எது இருக்குது, இப்படி ஒருத்தனாலும் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் ஒன்றை தொட்டு ஒன்று எல்லாமே நமக்கு தொடர்புடையதாகவும் ஏற்கனவே வடிவேலையாக்கு நம்ம தொண்டும் செஞ்சுருக்கிறோன்றதையும் பார்க்கும்போது சித்தர்கள் நம்மளை வழி நடத்துகிறாங்க. சில சமயம் குழப்பி விடுறாங்க, சில சமயம் சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க, சில சமயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க, சில சமயம் ஏன்டா பிறந்தவன் கூட ஆக்குறாங்க. வீண் வம்புகள்லாம் வரதான் செய்யுது. என்ன பண்ணுறது, உலகியல். நன்றி, மகிழ்ச்சி. ஏதாவது சந்தேகம் தான் அழைத்து கேளுங்கள். தொடர்ந்து தொடர்புகள் சித்தருடைய ஜீவசமாதி குருபூஜை தகவல்களுக்கு நன்றி, வணக்கம். ஐயா சென்னை திருவள்ளூர் போலிவாக்கத்தில் இலுப்பேஸ்வரர் கோயிலுக்கு பூஜை பண்ணுறாங்க. அந்த அவருக்கு யார் பூஜை பண்ணது? முதல்ல அது முன்னால் வடிவேல் குழந்தைவேல் சாமியோடைய குருநாதர் பேர் வடிவேல். ஆனால் அவருக்கு பூஜை செஞ்சவர்களை ஒருத்தர், அவர் பேர் வடிவேல். இந்த போலிவாக்கத்தில் திருவள்ளூரில் போலிவாக்கத்தில் இருக்கார். பெரியப்பா இல்லையா, உங்களுக்கு பெரியப்பா. இவருடைய பேர் ஜம்புலிங்க சாமிகள். இப்போ போலிவாக்கத்தில் ஒரு சிவன் கோயில், இலுப்பேஸ்வரர் சிவன் கோயில் இவங்க தான் பூஜை பண்ணுறாங்க. அது இல்லாமல் அந்த குழந்தைவேல் சாமி படம் வச்சு
அந்த இலுப்பேஸ்வரர் கோயிலில் வழிபாடு செய்கிறாங்க. அந்த படத்தை பார்த்ததுனால தான் நான் வந்து தெய்வீ சக்தியை உணர்ந்தேன். அதனால தான் நம்ம இந்த இடம்லாம் தேடி பிடிச்சி வந்து இன்றைக்கி குரு பூஜைக்கு நிறைய பேர் வர்றதுக்கு காரணம் ஐயா தான். என் கூட அன்னைக்கு வந்து சிதறலால் இணைந்தவர் நம்ம நண்பர் ராஜு அவர்கள் ஆவடியிலேருந்து அன்னைக்கு வந்து தற்செயலாக இணைஞ்சார். ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மகிழ்ச்சி. இந்த குரு பூஜைக்கு ஓரளவுக்கு மக்கள் விவரம் தெரிஞ்சு வந்திருக்காங்கன்னா அதுக்கு அடிப்படை காரணம் நீங்கள் தான். நீங்கள் அந்த படத்தை வந்து புதுப்பிச்சு அங்கே இலுப்பேஸ்வரர் கோயிலில் வச்சிங்க. அது இன்னும் கொஞ்சம் மக்கள் தெரிகிற மாதிரி வைக்கணும். இன்னைக்கு சாயந்தரம் அங்கே குரு பூஜை பண்ணுறீங்களா? இன்னைக்கு இல்லை, சித்ரா பௌர்ணமிக்கு குரு பூஜை பண்ணுவோம். சரி பரவாயில்ல, இன்னைக்கு கும்பிட்டுருங்க. நீங்கள் ஒரு படத்தை வச்சு கொஞ்சம் ஏதோ ஒரு பூ போட்டு அவர் குரு பூஜை. ஏன்னா உண்மையான நட்சத்திர குரு பூஜை நீங்கள். ஏன்னா அவர் சொன்னார் ஆதிசிவம் உழவாறு பண்ணலேருந்து நானும் செய்கிறேன் சொன்னார் எனக்கு இன்னைக்கு சாயந்தரம் பண்ணுறோன்ட்டு. சும்மா நீங்கள் பண்ணுங்க, வழக்கமாக பண்ணுற பூஜையை இன்னைக்கு ஒரு பூ மாலை ஏதோ ஒன்று போட்டு பண்ணுங்க. அதுக்கு பிறகு சந்திப்போம். சித்ரா பௌர்ணமி எல்லாருக்கும் பல இடங்களில் வேலை இருக்கும். அதனால இந்த நட்சத்திர குரு பூஜையை நீங்கள் கடைப்பிடிங்க. மற்றபடி நம்ம தொடர்ந்து தொடர்பு இருப்போம். மகிழ்ச்சி. நன்றி. குணத்தில் சிறந்த குருநாதருக்கு, குருநாதருக்கு, திருவேங்கட சாமிக்கு 73 ஆண்டுகளாக குருபூஜை செய்து கொண்ட திருவேங்கட சாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. உண்மையான ஆளே நீங்களே முகர்பார்க்காதீங்களா? Hey,
வாங்கி நிற்க முகம் ஒன்று மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் எழ வேண்டும் ஆச்சலம் அமர்ந்த பெருமாளே நான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் தடங்கையும் தண்டையும் சண்முகமும் கோலும் கடம்பும் எனக்கு முன்னே அன்பருக்கு அன்பனே பாபாவா முருகா உடையாய் பாபாவா நாதன் மருமகனே வாவா முருகா
முருகனுக்கு அந்தானே முருகா வாவா முருகா வாவா முருகா கார்த்திகேயா வாவா முருகா சண்முக பவனே வாவா முருகா வாவா முருகா சொல்லுப்பா இந்த தோல் போடு இந்த கைக்கு அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை நமச்சிவாயமாக ஒரு இல்ல அங்க சடைக்கு போடுறீங்களா? போடலாம். போட்டுருங்க. இந்து ஜியாலஜிக்கல் ஹைஸ்கூல் தமிழ் பண்டிதர் மகாவித்வான் ஸ்ரீமத் கோ வடிவேல் செட்டியார் இயற்றிய நேரிசை வெண்பா. அச்சுதானந்த நிலை அச்சுதானந்த சத்குரு இச்சையினால் பெற்ற விமலபரன் இன்ப நச்சினார்க்கு இன்பமணிக்கும் மொழி ராமச்சந்திர குரு. அதை எங்கள் பாடினார் காமிகள். துன்பி நிலை சேர்ந்த மாதிரி இப்போ லாஸ்ட்டில் பாருங்கள், ராமச்சந்திராவென்றே ஓதிடுவாய். இதுதான் ராமச்சந்திர குரு சுவாமிகள். இவர் வந்து ஜமீன்தாராக இருந்தார். அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. இது சமாதி நிலை, தியான நிலை இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ.
இவர் தான் என்னுடைய முப்பாட்டினார், என்னுடைய தாத்தாவுக்கு அப்பா. இவருடைய சீடர்களில் ஒருத்தர் தான் நம்ம வடிவேலு ஐயா. வடிவேலுடைய சீடர் தான் குழந்தைவேல் சாமி. அவருக்கு தான் இன்னைக்கு குரு. என்றும் இன்பம் உரைக்க இருக்கலாம் சென்று நீ திருவேற்களத்துள்ளுரை துண்டு பொச்சடையானை தொழுமீனே பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஆரொடு நோகேன் யார்கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருள் இல்லையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே தனியர் எத்தனை ஓர் ஆயிரம் வருமாம் தன்மையர் என் பயத்தினராம் கனியரத்தரும் தீங்கரும்பர் வெண்புரிநூர் கட்டிய ரட்டாரமுதர் புனிதர் பொற்கடலார் புரிசடா மகுடர் புண்ணியர் பொய்யில்லா மெய்யற்கு இனியர் எத்தனையும் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசே தரத்து இவர்க்கே மிண்டு மனத்தவர் போவின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்கருள் செய்மின் குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு கூறுதுமே நன்மை பெருகேர்வனியே வந்தறிந்து நல்லூரின் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர் தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் கல்லாலின் புடையமர்ந்து நான் மறையால் அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் எல்லாவுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் அருள்படுத்த செருங்கனியே அகம்படுத்த சிவஞானாமுதே முக்தி பொருள்படுத்த அருட்பாவைய மக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள்படுத்த அடியே எங்கள் மனத்திருளை அகற்ற வரும் மண்யே மெய்மை தெருள்படுத்த வரலூர் வாழ் ராமலிங்கம் இன்னருளை சிந்திப்பேனே சாதுவ தந்தை தாயாவானும் சார்கதிங்காவானும் அந்தமிழா இன்ப நமக்காவானும் எந்தன் உயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் போனாகுவானும் குரு வந்தமதொழியும் வண்ணம் படியினில் உள்ளார் யாருக்கும் சந்ததம் இன்பமூட்டும் சங்கரன் பெயரால் தோன்றிற்று அந்தலன் பொருளின் பாதம் அணிதினம் சென்றை செய்வாம் சம்போ சங்கர பெரும் ஜோதி தனிப்பெரும் திருவிலங்க சிவயோக சித்தி எல்லாம் பொலி சிறந்த திருவிழா
மணிபலம் சுரக்க மன்னன் போன்முறையரசு செய்ய உறவில்லாது உயிர்கள் வாழ்க நான் அறையரங்கள் பொங்க நத்தவம் பேசி மல்க மேன்மை கொள் கைவன் இளங்கிட உலகமெல்லாம் எல்லாம் செயல்கூடும் ஒரே சுத்தி வந்து எல்லாம் அப்படி நில்லுங்க. வாங்க வாங்க. பொறுமையா போங்க. நிறைய கூட சாது குழந்தைகள் சாமிகளின் மகன் திரு சகஜானந்தன் அவர்களோட மகன் தான் கஜேந்திரன். குழந்தைகள் சாமியோடைய மகன் வைத்து பேரன் சகஜானந்தருடைய மகன் சகஜானந்தருடைய மகன். உங்க பேர் என்னது? கஜேந்திரன். நன்றி நன்றி. கோடம்பாக்கத்தில் இருக்காரு. நன்றி. இவர் வந்து அவங்க ரெண்டு பேருமே சினி ஃபீல்டில் இருந்தாங்க. சினி ஃபீல்டில் ரெண்டு பேருமே சினி ஃபீல்ட் ஆர்ட் டைரக்டர் இல்ல காலமாட்டார். துரையாச்சாரியார் அருட்பிரகாச அருட்பெருஞ்சோதி ராமலிங்க சுவாமிகள் கடலூர் மாவட்டம் மருதூர் கிராமத்தில் வடலூர் அருகில் 1823 புரட்டாசி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அருட்பெரு ஆண்டவரால் வருவிக்கப்பட்டார். வள்ளலார் தவம் செய்த வள்ளலார் இடம் சென்னை தங்கசாலை 7 கிணறு பகுதி வீரசாமி தெருவில் அமைந்துள்ளது. மகாவித்வான் அருணான சித்தர் கோ வடிவேலு ஐயா இவருடைய குருநாதர் ஒருத்தர் ராமச்சந்திர குருசாமி மற்றும் நிறைய குருமார்கள் இவருக்கு உண்டு. பள்ளிக்கூடம் போகாமையே கேள்வி ஞானத்தால் ஞானம் அடைந்தவர். திருவாரூர் நன்னிலம் தாண்டராசாமியுடைய கைவல்ய நவநயத்துக்கு உரை எழுதியவர். இவர் ஜீவசமாதி சென்னை திருவத்தூர் மாநகராட்சி மயானம் உட்புறம் அமைந்துள்ளது. 1936ஆம் ஆண்டு நவம்பர் 24 கார்த்திகை மாதம் வளர்பிறை தசமியில் இவர் ஜீவசமாதியானார். இவரது நேரடி சீடர்களில் ஒருவர் தான் இன்னைக்கு குருபூஜை நடந்த பேரம்பாக்கம் அருகில் நரசிங்கபுரத்தில் ஜீவசமாதி அருள் செய்யும் குழந்தைவேல் சாமிகள். இவருடைய குருபூஜை தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். சென்னை புரசவாக்கம் கோயப்பேட்டையில் ஈசூர் சச்சானந்த சுவாமியுடைய ஜீவசமாதிக்கு இவர் 1889 தைப்பூசத்தில் ஜீவசமாதியானார். இவரும் கைவல்ய நவநயத்துக்கு உரை எழுதியவர். ஆனால் இவருடைய பெயரில் இங்கே ஒரு மடம் இருக்குது. பேரம்பாக்கம் நரசிங்கபுரத்தில் லட்சுமி நரசிம்மர் கோயில் அருகில் ஒரு மடம் இருக்குது. இந்த மடத்தில் தான் நம்ம குழந்தைவேல் சாமிகளும் திருவேங்கட சாமிகளும் தவம் செய்து தங்களை நாடி வரும் அன்பர்களுக்கு இளநீர் பிரசாதம் கொடுத்து அந்த பிரசாதத்தை மூலம் பல்வேறு நோய்களை குணப்படுத்தினவங்க குழந்தைவேல் சாமியுடைய சீடர் திருவேங்கட சாமிகள். இவர் வந்து 104 ஆண்டுகள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து சிவபரிபூரணம் எழுதிய சித்தமூர்த்தி ஆவார். இவர் இங்கே வந்து திருமுருகன் கோயில் ஒன்று நிறுவியிருக்காரு. திருஞான சம்பந்தம் 9443880448 நரசிங்கபுரம். இந்த திருப்பணிக்கு உறவினர்கள் எல்லாம்
இருக்காங்க. ஜீவசமாதி திருவள்ளூர் மாவட்டம் வழி பேரம்பாக்கம் நரசிங்கபுரம் பேருந்து நிறுத்தம் அருகில் தோற்றம் 8/10/883 கைவல்ய நவநீதம் எனும் விதேக ஜீவசமாதி 1953 பங்குனி மாதம் அனுட்ட நட்சத்திரம் விழாவுடன் குரு பூஜை நடைபெறுவது சிறப்பு. மகாவித்வான் ஞானகுருக்கோ வடிவேல் ஐயாவின் சீடர் சாது சர்க்குரு குழந்தைகள் சுவாமிகள். தொடர்பு 9443880748. இவருடைய வம்சாவளியினர் வந்து இந்த பூஜையெல்லாம் செய்கிறாங்க. அவங்க அலைபேசி தனியாக தரேன். ஆயிடுச்சு. என்னடா தெரியும் வீடியோவா போதுண்டா. தீனா தினகரன் தினகரன் தீனா தினகரன் தினகரன் இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும், உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும். சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இதை மனசுக்குள்ளே சொன்னால் போதும். பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம், எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம். உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689814 9382689894. இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள். நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த பெருக இனியெல்லாம் நன்மையே. 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெயின் என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய ஹோமதிர்வே ஹெர்பல்ஸ் பவுடர். இது வேற எங்கேயும் கிடைக்காது, இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம். உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள். இது 9382689814. 1 கிலோ 5600 ஆகுது. இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகை பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் நிலவுவதை உணர முடியும். திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிடைக்கும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும். இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும். வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகவளர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும்.
கல்வி, வேலை, வெளிநாட்டு வாய்ப்பு, முன்னேற்றம் ஏற்படும். அனைவருக்கும் 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும். தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை 9382689884. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், வாழ்த்துக்கள்.